ஹாய் கைஸ், 10th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட்ல இந்த பிரின்ஸிய வேணும்னே ஒரு பொண்ணை ஸ்பையா நம்ம ஹீரோக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஸ்டடி ரூம்ல இருக்கும்போது டோர் கூட நாக் பண்ணாம அவ பாட்டுக்கு வரன்னு உள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்ததுமே ஏமா டோர் நாக் பண்ணிட்டு வரணும்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்போ, என்ன சார் டோரே க்ளோஸ் பண்ணல, நான் அதனால தான் அப்படியே உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஸ்வீட் மாதிரி அவ செஞ்சிருக்கா. அதை எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்க அசிஸ்டன்ட் தான் சொன்னாரு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத உங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு, அதனால தான் கொடுக்க வந்தேன், சாப்பிடுங்க அப்படின்ட்டு எடுத்து ஊட்டிட்டு இருக்கா. ஹீரோக்கு கடுப்பாகுது, வேமா நானே சாப்பிடுறேன் அப்படின்ட்டு அவன் எடுத்து ஒரே ஒரு கடி கடிச்சிட்டு சுமாரா தான் இருக்கு எடுத்துட்டு போ அப்படின்ட்டு அந்த ஸ்பையை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக உள்ள வரா. நாங்க இம்பார்ட்டண்டா பேச வேண்டியது இருக்கு, நீ வெளியே போ அப்படின்னு மறக்காம சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு வெளியே போயிடுறான். வெளியே போனவ ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறது கேட்கணுங்கிறதுக்காக ஒளிஞ்சு நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு ஒருத்த வந்து எவிடன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்கான், அந்த பக்கத்துல இருக்க கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு வந்துருங்க, நைட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு இவங்க போயிடுறாங்க. ஓகே அப்போ நைட் வராங்களா, நம்ம போய் என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம பிரின்ஸ் கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு இவளும் போறான் அதே கோயிலுக்கு. இவன் வந்து முன்னாடியே போய் அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இவ்வளவு வெயிட் பண்றா நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணி அங்கேயே படுத்து தூங்கிடுறா. காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ அப்ப வரைக்குமே அவங்க வரல. அங்க போனா ஹீரோவோட அசிஸ்டண்ட கத்திக்கிட்டு இருக்கான், ஏண்டா நீ தானே சொன்ன நேத்து அவ வருவான்னு, அவன் நேத்து வரவே இல்லை, என்ன பொய் சொல்றியா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். சார் நான் நிஜமாவே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லல, நிஜமாவே அங்க ஒருத்தன் வந்து எவிடன்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான், அவன் வந்து நேத்து வர முடியல அப்படின்ற மாதிரி சொன்னான், இன்னைக்கு கண்டிப்பா வருவான், இன்னைக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதையுமே அந்த ஸ்பை பொண்ணு கேட்டுட்டு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவர்கிட்ட சொல்லலாம், வேணாம் இப்போ நம்ம போயிட்டு நம்மளே பார்த்து நம்ம கண்ணால கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றா. எப்படி நம்ம பஞ்சு கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் நல்லா இருக்குல்ல. ஓகே நம்ம கதைக்கு வருவோம். அதுக்கப்புறமா இதை கேட்டுட்டு ஓகே நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவ போயிடுறா. அவ போனதும் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் இங்க விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க வேணும்னே பிளான் பண்ணி எப்படியோ அவ ஸ்பை வேலை பாப்பா, நம்ம தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்து டைவர்ட் பண்ணி விட்டுலாம் அப்படிங்கிறதுனாலதான் பண்ணியிருக்காங்க. எங்க வந்து நம்ம பிரின்சி கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பா, பட் அது எல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஏன்னா அவங்களும் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, அங்க யாருமே அப்படி வந்திருக்கவே மாட்டாங்க. பிரின்சியோட அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், எவ்வளோ அறிவான பொண்ணுங்களெல்லாம் இருக்காங்க, அவங்கள அமைச்சிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா உண்மையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க, இந்த லூசுக்குள்ளே அமைச்சு வச்சிருக்கீங்க, அவளை ஸ்பைன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்றப்போ பிரின்சி சொல்றான், இவளை அமைச்சதுக்கு வேற ரீசன் இல்லைன்னு நீ நினைக்கிறியா என்ன, அவ எவ்வளோ தப்பு பண்றாளோ அவ்வளோ ஹீரோ வந்து நம்ம ரொம்ப முட்டா பையன் நினைச்சிட்டு இருப்பான், ஆனா அவன் தான் முட்டாளாகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் நம்மள ரொம்ப லேசா எடை போட்டுருவான், அதுக்கப்புறம் அவன் பண்ற வேலை எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இவனும் லேசான ஆளெல்லாம் கிடையாது, நிஜமாவே ரொம்ப யோசிக்கிறான் போல இருக்க. எங்க இவன் மறுபடியும் ஏதோ பேஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து, இந்தாங்க இந்த பிஸ்கெட்டை நானே பண்ணேன், என் கையால நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து ஊட்டி விட போயிட்டு இருக்கா. ஹீரோ ஐயே நிறுத்து, நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கே நான் சாப்பிட தெரியும், நான் சாப்பிட்டுக்கிறேன் கிளம்பு அப்படின்னு தோர்த்திட்டு இருக்கான். அவன் அப்பவும் விடாம ஹீரோக்கு இல்ல நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்ட்டு ஊட்டி விடலான்னு போயிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்துடுறா. இதெல்லாம் பார்த்ததும் ஹீரோக்கு பயமாயிடுது, ஐயோ அப்படியே தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விட்டுறான். அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு வெளியே எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவதான் பிஸ்கெட் செஞ்சு எடுத்துட்டு வந்துருப்பால, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறப்போ சேச்சா அவங்க வந்து உங்களுக்காக அவங்க எஃபர்ட்ஸ் லவ் எல்லாம் போட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க, நான் சாப்பிட விரும்பலப்பா அப்படின்றான். அப்ப ஹீரோ சொல்றான், சேச்சா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க, அவளே ஒரு உளவாளி தான், ஸ்பையா அனுப்பிச்சு வச்சிருக்கான் இந்த பிரின்சி, என்கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு எப்ப பாரு இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பா, மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, பேசாம நீங்க ஏன் அவளை கரெக்ட் பண்ணி உங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்க கூடாது, அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா பிரின்சி கிட்ட இருந்து இஷ்டத்துக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், என்ன நினைக்கிறீங்க, நீங்க தான் வேற அழகா வேற இருக்கீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கறா. அப்படிலாம் ஒண்ணும் வேணாங்க, ஒரு பொண்ணோட ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணிலாம் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது வேணாங்க, அதனால நான் அப்படிலாம் பண்றதா இல்லை அப்படின்றான். அப்போ ஹீரோவை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிடுவான். ஹீரோயினும் சும்மா இல்லாம அங்க இருக்க ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள லூ ஆலியனுக்கு ஞாபகார்த்தமா கொடுத்த ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஹீரோ இன்னுமே பத்திரமா வச்சிருக்கிறது பார்த்து ஹீரோயினுக்கே ஷாக்கு, ஹீரோ இன்னுமே இது பத்திரமா வச்சிருக்கானா, எப்படி எல்லாருமே நம்மள மறந்துருப்பாங்க அப்படின்னு அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்பவே ஹீரோ வந்துடுறான். யார் வந்திருப்பாங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் வந்திருப்பா, 2 பேரும் வந்து பேசலான்னு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா இருப்பா. அப்போ ஹீரோயினோட அண்ணன் கேட்பான், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க பேசிடுவாங்க அப்படின்னப்போ, இல்லை வேணாம் நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம், நானே உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட்டிட்டு போயிடுறான். அங்க போனதும் அண்ணன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறான், என்னாச்சு ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு, ஏதாவது
ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல நான் வந்து எல்லாருமே என்ன மறந்துருப்பாங்க. ப்ளூ ஐலண்ட் யாரு அப்படிங்கிறதே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா ஹீரோவுக்கு நான் அத குடுத்தேன். பட் ஹீரோ இவ்ளோ பத்திரமா இன்னுமே வச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலுமே என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நான் ஹீரோ கிட்ட என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அது எனக்குள்ளேயே நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயினோட அண்ணன் சொல்றான், உன்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நான் உன்னோட மட்டுமே வச்சுப்பேன். வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ என் கூட இருக்கப்போ உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு. என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றான். இங்க இந்த சிவா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு சைடுல திரும்பி படுக்கிறப்போ முழிச்சு பார்க்குறோம். முன்னாடி யாரோ கேண்டிலோட நிக்கிறாங்க. பார்த்து பயந்துட்டா. அங்க வேற மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா சேஷாங்க். சேஷாங்க் வந்து இந்த இடி, மழை, புயல் அப்படின்னாலே ரொம்ப பயம். அதனால எப்பவுமே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பா. அவ ஜெயிலுக்கு போனதுல இருந்து இவளுக்கு வந்து இது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஜுவர் ரூமுக்கு வந்திருப்பா. ஜுவர் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சரி வா பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அப்ப வந்து சேஷாங்க் கேக்குறான், அம்மா எப்போ வெளியே வருவாங்க, வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறப்போ, நம்ம என்ன பண்ண முடியும், அம்மா ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல வெளியே எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலுமே நான் ட்ரை பண்றேன் அப்படின்றா. அதுக்கப்புறமா இந்த ஜுவர் வந்து கான்குபைன் பார்க்க போலாம் அப்படின்ட்டு அந்த ஜெயிலுக்கு போய் கான்குபைனை பாக்குறா. அவ உள்ள போனதுமே அழுக ஆரம்பிச்சிடறா. என்ன இவ்ளோ அடிச்சிருக்காங்க, ரொம்ப வலிக்குதா, பேசாம நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன், நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டா, நான் உள்ள இருந்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காம பாய் கிட்ட போயிட்டு ஏதாவது என்ன வெளியே எடுக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்றப்போ, நான் போய் பேசினேன். பாய் வந்து கிட்டத்தட்ட ரொம்பமா அமௌண்ட் கேக்குறாங்க. நான் வந்து நம்ம அக்கௌண்ட்லலாம் தேடி பார்த்தேன். அக்கௌண்ட்லயே வந்து ரொம்ப கம்மியான காசு தான் இருக்கு. அவ்ளோ காசுக்கு நான் எங்க போறது? இருந்தாலுமே நான் கடன் வாங்கியாவது ஏதாவது நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த கான்குபைன் வெளியே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு, நம்ம நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கோம். அது வந்து ஒரு கிரேவ் யார்ட்ல இருக்கு. இந்த சுடுகாடு மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கும். நீ போய் தோண்டி எடுத்துக்கோ, இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இடத்த சொல்லி அனுப்பிடுறா. அவளும் கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு காவலாளி இருக்கான். அவன் வந்து ரொம்ப தைரியமா, மேடம் நீங்க கொடுத்த காசுலாம் பத்த மாட்டேங்குது. உங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா தான் நான் ஏதாவது இந்த மருந்து அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு உடனே, உனக்கு நான் காசு தரணுமா? மற்ற கிரிமினல்ஸ் எல்லாம் நீ எப்படி ட்ரீட் பண்றியோ அப்படியே அவளையும் ட்ரீட் பண்ணு. அவளுக்கு இப்ப மருந்து ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்ட்டு உள்ள அம்பி மாதிரி பேசிட்டு வெளியே வந்து அந்நியன் மாதிரி பதில் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு, இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கியா என்ன? இப்போ ஒண்ணு உன்னை காப்பாத்துவேன்னு நினைக்கிறியா? அந்த காசு எல்லாமே எனக்கு தான் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அவ இப்பவே நம்ம போய் அந்த ட்ரெஷரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறா. எங்க இருக்கு அப்படின்னா லூயலனோட அப்பா இருப்பாருல, அவரை வந்து புதைச்சு வச்சிருக்க அந்த கல்லறைக்கு பக்கத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்க்கலான்ட்டு அங்க போய் வன்மத்தை கக்குறா. நான் வந்து என்ன உங்க பொண்ணு இல்லைன்னு தானே நீங்க இவ்வளோ பண்ணீங்க, எனக்கு என்ன செய்யணுமோ அதை நானே எடுத்துப்பேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க இடத்த போட்டு நல்லா தோண்டி எடுக்கிறான். நிஜமாவே இந்த கான்குபைன் சொன்ன மாதிரி உள்ள வந்து ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு. எடுத்து பார்த்தா உள்ள ஃபுல்லா விலை மதிப்பே இல்லாத அளவுக்கு வந்து அவ்வளோ பொருள் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம். எடுத்துட்டு போயிடுறா. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நைட் அதை ஃபுல்லா பெட்ல பரப்பி வச்சுட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அளவில்லாத ஆனந்தம். அது இவ்வளவுமே நமக்கு தான் அப்படின்னு. இதெல்லாம் வச்சு அந்த கான்குபைன் அவ வந்து ஜெயில இருந்து வெளியே எடுப்பா அப்படிங்கிறது வந்து நம்புற மாதிரி இல்லை. எங்க நம்ம ஹீரோ வந்து தூங்கலான்னு போறப்போ அங்க வந்து திடீர்னு அந்த ஸ்பை பொண்ணு ஏதோ சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரா. என்னடா இவ இந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரான்ட்டு ஹீரோவை என்ன பண்ண போறாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். அவ உள்ள வந்ததுமே அசிஸ்டண்ட்டை வெளியே போக சொல்றா. அசிஸ்டண்ட்டும் ஓகே ஓகே பாஸ் ஜாலி பண்ணுங்க, நைட்டு உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஓடிடுறான். அவனும் வெளியே போயிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்தாங்க உங்களுக்காக நான் ஸ்வீட் டப்ளிங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நானே ஊட்டி விடுறேன்னு ஊட்டி விடுறதுக்காக பக்கத்துல வரா. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டதும் மயங்கி விழுந்துடுறா. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டதுமே அசிஸ்டன்ட் உள்ள ஓடி வந்து பாக்குறா. அவன் மயங்கி கிடக்குறா. என்ன பாஸ் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கப்போ, டேய் தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போடா, நீயே பாத்துக்கோ அப்படின்னு உடனே இவளை நான் பாத்துக்கிறதா, ஐயோ இன்னைக்கு நம்ம தூங்கின மாதிரி தான் அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினும் அவங்க அண்ணனும் பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்றா, நான் வந்து எல்லாரையுமே மோஸ்ட்லி பழி வாங்கிட்டேன். ஆனா மெயினா இருக்கு இந்த ஜுவல் தான் இன்னும் பழி வாங்கல. அவளை நான் எப்படி கவுக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்போ எங்க ஃபேமிலி பிசினஸ் ஆன அந்த ஒயின் பிசினஸ் இதை நான் என்ன பண்ண போறேன்னா அவளுக்கு ஆப்போசிட்டாவே நானும் ஒரு ஒயின் பிசினஸ் பண்ண போறேன். அது வழியா தான் நான் அவளை பயங்கரமா அடிச்சு கண்டிப்பா அவளை ஃபீல் பண்ண வைப்பேன், என்னை கொன்னதுக்காகவும் எங்க அப்பாவை கொன்னதுக்காகவும் அப்படின்றா. இவன் என்ன பண்ணாலுமே அவங்க அண்ணா வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் சொல்றான். கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றப்போ ஹீரோயினுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. நிஜமாவே சென்டென்ஸுவா நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் எனக்கு வந்து அண்ணனா கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்த நாளே இந்த ஜுவர் வந்து ஒயின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கால,
அதுக்கு ஆப்போசிட்லயே அவளுமே ஒரு ஒயின் கடை போட்டுறா. இதை வந்து எதர்ச்சியா அந்த ஜியோர் பார்த்ததுமே, என்னது ஹீரோயின் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஒயின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காளா, இவளுக்கு இதே வேலையா போச்சுன்னு அவள் ஷாக் ஆயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் ஓடி வரான். ஹீரோயின் வந்து அந்த பிசினஸ் பண்றதுக்காக அந்த இடத்த வாடகைக்கு வாங்கியிருப்பா. அவங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு போறான். ஹீரோயினும் அங்க போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ அந்த அம்மா ஓவரா பேசிட்டு இருக்கு. என்னம்மா நீ வெறும் கடை மட்டும் தானே கேட்ட, என்ன கடையில உள்ள இப்ப பெருசு பெருசா என்னென்னமோ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கடையை நான் எப்படி கொடுக்குறேனோ அப்படி வச்சிருக்க மாதிரி இல்ல, அதனால அவங்க வந்து உங்களுக்கு வாடகைக்கு விடுறதா இல்ல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்ப வந்து ஹீரோ அந்த வழியா போறத அந்த மெய்டு பாத்துருவா. பார்த்த உடனே, மேம் விடுங்க மேம், நம்ம போயிட்டு வேணா ஹீரோ கிட்ட கேட்டு பார்ப்போமா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட கேட்டு நம்ம வேற எங்காச்சும் பாத்துக்கலாம் அப்படின்றப்போ ஹீரோ அதை கேட்டது. ஹீரோவும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ, இந்த மாதிரி உங்க முன்னாடி எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஆனா இப்ப வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வேற உங்க ஆளு, அது கூட தெரியாம அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அந்த அம்மாவுக்கு பயமாயிடுது. ஐயோ சாரி சார் நீங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நான் பேசிட்டேன் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. இந்த மெய்டு சும்மா இல்லாம, ஹீரோக்கே ஆல்ரெடி ஹீரோயின் மேல கண்ணு, நீங்க வேற ஹீரோயினையே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றப்போ அந்த அம்மாவுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இந்த கிஃப்ட் கூட ஹீரோயினுக்கு தான் பாருங்க கையில வச்சிருக்காங்க அப்படின்ட்டு போற போக்குல அடிச்சு விட்டுட்டு இருக்கா. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு தெரியாதா நிஜமாவே நான் வந்து உன்னை ரொம்ப நாளா அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா என்ன, அந்த கிஃப்ட் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இது வந்து நடிக்கிற மாதிரி தெரியல, ஹீரோவோட மனசுல இருந்து வெளியே வந்த மாதிரி தெரியுது. அப்ப அந்த அம்மா வந்து, மேம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் இனிமே எதுவுமே கேட்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோயின் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறா, இல்லையே நீங்க முன்னாடி எதுவுமே நீங்க இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன், இப்ப மட்டும் ஏன் இப்படி திடீர்னு பண்றீங்க அப்படிங்கிறப்போ அவ உண்மையை போட்டு உடச்சிடா. இந்த மாதிரி ஜியோர் தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. ஹீரோயினா சரி ஓகே நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா இந்த மெய்டும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஓகே ஓகே எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாங்க போகணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஹீரோயினையும் தனியா விட்டுட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்னுமே கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கண்ணிலேயே காதல் பண்ணிக்கிட்டு 2 பேருமே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அடுத்த எபிசோட்ல இந்த ஜுவல் வந்து ஹீரோயினோட வைன் பிசினஸ் காலி பண்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறா, அதை எப்படி ஹீரோயின் டாக்கிள் பண்றா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.